ஓகே. ஸோ கண்ணா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 8086 இன்ஸ்ட்ரக்ஷனில் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு சம்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் அவைலபிள் தேர். அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மூவ் ரிஜிஸ்டர் டேட்டா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு ரிஜிஸ்டருக்கு என்ன பண்ணுறோம், என்ன ஆப்ரேஷன் நீங்கள் டன் பண்ணுறோம், மூவ் ஆப்ரேஷன் டன் பண்ணுறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் ரிஜிஸ்டர் நிறையா ரிஜிஸ்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டேட்டா அப்படிங்கிறது 2 டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 8 பிட் டேட்டா, ஒன்று வந்துட்டு 16 பிட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இதில் டபிள்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கோடில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 பிட் ஆர் 16 பிட் டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன இருக்கும், இட்ஸ் அ ஃபார்முலா மாதிரி 1011 W R. It is a formula for move operations. ஓகே, ஒரு மூவ் ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கோட் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 1011 WRR. இதுக்கு மேலே இங்கே என்ன இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 8 பிட் டேட்டாவும் இருக்கலாம், ஆர் 16 பிட் டேட்டாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, W அப்படிங்கிறது 0வாக இருந்தால் 8 பிட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, W அப்படிங்கிறது 1ஆக இருந்தால் 16 பிட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த RR அப்படிங்கிறது டேபிள் 0.1லேருந்து நம்ம எடுக்கணும். எதுக்கு, என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணியோ இல்லை 8 பிட்டா 16 பிட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியோ எடுக்கணும். இப்போ இதுதான் ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? இதுதான் என்னது, ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ ஒரே சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்குறோம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற சம்மை எடுத்துக்கலாம். மூவ் AL 8 பிட் டேட்டா.